மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த அனுமதியை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாய சங்கம் சார்பாக மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நரசிங்கம்பட்டி பெருமாள் மலையில் இருந்து மதுரை தல்லாக்குளத்தில் அமைந்துள்ள தலைமை தபால் நிலையம் வரை வாகன பேரணியாக சென்று முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பேரணியில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் முல்லை பெரியார் ஒருபோக பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நரசிங்கம்பட்டி மலையில் இருந்து தல்லாக்குளம் தபால் நிலையம் வரை நடைபெற இருந்த பேரணி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டதால் தற்பொழுது வாகன பேரணியாக சென்றனர். கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை நாங்கள் நேரில் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் போய் இப்போ பார்வையிட்ட போது அருமையான வேளாண்மை நிலமாக இருக்குது ஒன்று. அதே போல் இது இந்த அவங்க சொல்கிற அந்த டங்ஸ்டன்ங்கிறது வருஷத்துக்கு 13 கோடி ரூபாய்க்கு தான் இந்திய அரசாங்கமே இம்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வேளாண்மை அழிச்சு இப்படி ஒரு திட்டம் தேவையாங்கிறத இந்திய ஜனநாயக கட்சி வன்மையாக மத்திய மாநில அரசுகளுக்கு வன்மையாக கண்டிக்கிறது. அது வரக்கூடாதுங்கிறது இந்த விவசாயிகளோட நாங்கள் கூட நின்று போராடுவோம்.